பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம் தலைகளை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர இயேசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிற ராஜா. அன்பும் பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாத என் தேவாதி தேவனே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, மே துதிக்கிற ராஜா. அப்பா, இந்த நாளிலும் கூட ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த உபவாச நாளின் 18ஆம் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இம்மட்டிலுமாக ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களுக்கு நடத்தி வந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த தடைகளும் வராதபடிக்கு என் தகப்பன் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளை நியமித்து அப்பா ஸ்தோத்திரம் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உமது நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கொடுத்த கிருபைக்காய், ஸ்லாக்கியத்திற்காய், பாக்கியத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமது கரத்தில் முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை தந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் உமது கரத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், அந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் மானி. நீதானே என் துணையானீர், என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், அன்பை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை
உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நாம் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி நம்ம இருக்கும் பொழுது தேவன் நம்மளை உயர்த்துகிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், அவர் மகிமையிலே கொண்டு போகிறவராய் இருக்கிறார். உலகத்தின் மனுஷன் எவ்வளவு ஆஸ்தி உள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யவனாக இருந்தாலும், ஒரு டாக்டராக இருந்தாலும், கலெக்டராக இருந்தாலும், வக்கீலாக இருந்தாலும், அவனுடைய நாசியில் சுவாசம் போயிடுச்சுன்னா அவனை அழைப்பது பாடி. அவர் மகிமை அதனுடைய டாக்டரோ அவர் வக்கீலோ அவருடைய ஐஸ்வர்யவானோ என்று யாரும் அழைக்க மாட்டாங்க. அவரை சொல்கிற ஒரே காரியம் அவர் பாடி அப்படிங்கிறத சொல்ல. அந்த மகிமை அவர் கூட இருக்க போகிறது கிடையாது. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பூமியில் எதை கட்டுகிறீரோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். பூமியில் எதை கட்டவிழ்க்கிறீரோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்கிறார். நம்ம செய்கிறதக்கதான நன்மைகள், ஆண்டவரை அதிகமாய் பிடித்திருக்கிற அந்த கிருபை அது நம்ம கூட அது வருவதாக இருக்குது. அது உலகத்து மனுஷனுக்கு அல்ல, அது நம்மளுக்கு தேவன் கொடுக்கப்படுகிற அந்த கிருபை. எழுந்து நின்று ஒரு விசை நம் தேவனை ஆராதிப்போமா? உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமென். சத்தத்தை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். ஸ்தோத்திர இயேசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று சொன்னீரே ராஜா. மனுஷனை எண்ணுவதற்கும் அவனை நினைப்பதற்கும் அவன் எம்மாத்திரம், அவன் புல்லை போல பூவை போல அறுப்புண்டு போவான் என்று சொன்னீங்களே ராஜா. ஒரு காற்று அடிச்சா அது உலர்ந்து போகும் கர்த்தாவே, அது விழுந்து போகும் ராஜா. ஆனால் நாங்கள் உம்மை பற்றி இருக்கும் பொழுது அப்பா, நீங்க எங்களை உயர்த்துகிறவரும் எங்களை மேன்மைப்படுத்துகிறவருமாய் இருக்கிறவரே மக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, முடிவு பரியந்தம் ஆண்டவரே நிலை நிற்பவனே,
ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீங்களே ராஜா. அப்பா, எங்கள் வாழ்நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமது கரத்தில் உள்ளது ராஜா. நாங்கள் முடிவு பரியந்தம் அப்பா ஸ்தோத்திரம் உம்மை மாத்திரம் நாங்கள் பற்றி இருக்க என் தகப்பன் நீங்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னும் ஆராதிக்க, இன்னும் துதிக்க, இன்னும் நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மா விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மா விட ஏதும் இல்ல ஏசையா, உம்மா விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மா விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மா விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மா விட ஏதும் இல்ல ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தேவனும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தேவனும் நீதானையா. என்னுடைய உழைப்பையவன் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவன் நீதானையா. என்னுடைய உழைப்பையவன் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவன் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட ஏதும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட ஏதும் இல்ல ஏசையா. கோராகின் மனிதன் என்னை எதிர்த்து வந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராய் மறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. கோராயின் ஜனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராய் மறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட ஏதும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட ஏதும் இல்ல ஏசையா. ஆமே ராஜா.
அப்பா உங்களை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை கர்த்தாவே, நீங்கள் தான் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக எங்கள் கோலை துளிர்க்க செய்கிற தேவன் நீங்கள் மட்டும்தான் ஏசப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் அன்றை அமைந்திருக்கும் போது, உம்மை தேடும் பொழுது, உம்மை ஆராதிக்கும் பொழுது, உம்மை விடாமல் நாங்கள் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது என் தகப்பன் அப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் துளிக்க செய்து பூத்து காய்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பூமியின் வளனால எங்களை நிரப்புகிற தேவன் கர்த்தாவே. அப்படியாக எங்களுடைய சபையும் எங்கள் விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரே நீங்கள் உயர்த்துகிற கிருபைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். மலைகள் மீதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகள் தவிடு கொடியாக்குவாய். மலைகள் மீதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும்போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும்போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் நீனி. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. அவர் முத்தருவோம். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரையிலான வசனங்களில் இருந்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அதில் 22, 23 வசனங்களை பார்க்கும் பொழுது, இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த ஃபேலிக்ஸ் இவைகளை கேட்டபோது, சேனாதிபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும், கண்டிப்பில்லாமல் நடத்தவும், அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷரில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூதஸ்திரீ ஆகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்போது நீ போகலாம், எனக்கு சமயமானபோது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஸ்பிரிட் ஆஃப் ஃபேலிக்ஸ். நாட் நவ், லேட்டர். இப்போ வேண்டாம், அப்புறம் என்ன செய்கிறேன் கேட்டுக்கிறேன். த ஸ்பிரிட் ஆஃப் டிலேயிங் அல்லது டிலேயிங் ஸ்பிரிட், அப்படி என்ன செய்யலாம் சொல்லலாம், தாமதத்தின் ஆவி, தாமதத்தினுடைய ஆவி. இந்த ஃபெலிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரட்சிப்பிற்குரிய தேவனுக்குரிய காரியங்களில் கூட முடிவெடுக்காமல் என்ன செய்வார்னா தள்ளி 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 என்ன செய்வார்னா போடுவார். தேவனுடைய காரியங்களை குறித்து இந்த ஃபெலிக்ஸ் வந்து என்ன செய்கிறார்னா தேசாதிபதியாக இருக்கிறார். அவருக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுலை என்ன செய்கிறாங்கன்னா விசாரணைக்கு கொண்டு வர்றாங்க. பவுலை விசாரணைக்கு கொண்டு வரப்போ இவர் என்ன செய்கிறார்னா விசாரிக்கிறார். 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த ஃபெலிக்ஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்கதரிசிகளை குறித்து, தீர்க்க தரிசன ஆகமங்களிலே இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து, இன்னமும் உயிர்த்தெழுதலை பற்றி இப்படி நிறைய காரியங்கள் என்ன செய்கிறார்னா பேசுகிறார். பேசும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தக்கூடியதான ஒரு வார்த்தை பாருங்க, இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த ஃபெலிக்ஸ். அப்போ தேசாதிபதியாய் இருக்கக்கூடியதான ஃபெலிக்ஸுக்கு இவங்க பேசக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லாவே தெரியும், புரியுது.
மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறாங்க, இது எனக்கு புரியல அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு அதை பற்றி என்ன செய்யும் தெரியும். இதில் இன்னொரு காரியம், இவருடைய மனைவி 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. சில நாளைக்கு பின்பு ஃபெலிக்ஸ் தன் யூத ஸ்ரீ ஆகிய தன் மனைவி துரிசில்லாளுடனே என்ன செய்கிறார்னா வரார். இவருடைய மனைவி யூத ஸ்ரீ. இங்கே ஒரு காரியம் பவுல் பேசுகிறாரு, புரியலை அல்லது தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, வீட்டில் போய் மனைவிட்ட பேசுகிறார். இன்றைக்கி ஒருத்தர் விசாரணை கூப்பிட்டோம்ப்பா பவுல்னு சொல்லிட்டு ஒருத்தர், தீர்க்க தரிசன ஆகமங்களில் இப்படி தான் இயேசுவை பற்றி சொல்லி இருக்குது, அவர் இப்படி மரித்தார், அவர் இப்படி அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு கூட எழுந்தார், அவரை நம்புகிற யாவரும் உயிரோடு கூட எழும்புவாங்க இப்படின்னு சொல்லி மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறிச்செல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவிட்ட சொல்கிறப்ப அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அப்படியே வாங்க போவோம், அவர் பேசுறது என்ன செய்வோம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா கூட வர்றாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். இப்ப பேசு, இயேசுவை பத்தி பேசுன்னு என்ன செய்யறார் சொல்றார். அவன் நீதியையும் ஈச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமாகும் போது உன்னை அழைப்பிப்பேன் என்றார். பவுலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் என்ன செய்யறாரு, நீதியை குறித்து பேசுறார், ஈச்சை அடக்கத்தை குறித்து பேசுறார், இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுறார். அப்படி பேசுறப்போ ஃபெலிக்ஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா என்ன செய்யறார் ஃபீல் பண்றார். போது 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 போதுப்பா நீ நிறுத்து, இப்போ நீ போகலாம், எனக்கு சமயமாகும் போது நான் என்ன செய்வேன்னா மறுபடியும் கூப்பிடுவேன். ஸோ இந்த ஃபெலிக்ஸ் எப்படிப்பட்டதான நபராய் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால், இயேசுவை முற்றிலும் நிராகரிக்கலை, சுவிசேஷத்தை முற்றிலும் என்ன செய்யலை நிராகரிக்கலை, வசனத்தை கேட்க மாட்டேன்னு என்ன செய்யலைன்னா நிராகரிக்கலை. இவரே பவுலை கூப்பிட்டு பேசுப்பா, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு, சத்தியத்தை கேட்க மனதுள்ளவன், சத்தியத்தை கேட்க ஆர்வம் உள்ளவன், சத்தியத்தை கேட்க வாஞ்சை உள்ளவன், ஆனால் கீழ்ப்படிய மனதில்லாதவன். எல்லாத்தையும் கேட்பாரு, ஆனா அந்த வசனம் அந்த வார்த்தைகள் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் கேட்பார். பவுல்கிட்ட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை கேட்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை பற்றியதான விசுவாசத்தை அப்படியே பேசிட்டு வந்துட்டு நீதியை குறித்து பேசுறார். நீ தேசாதிபதியா இருக்கிற, ஆனா நீதி செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா இனி வரும் நியாய தீர்ப்புல நீ கையை கட்டி நிற்க வேண்டி இருக்குங்கிறத என்ன செய்யறாரு சொல்றார். இச்சை அடக்கத்தோடு கூட இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்றார். சில கண்டித்து உணர்த்தப்படுகிறதான வார்த்தைகள் வரும் பொழுது அவைகள் ஃபெலிக்ஸ் என்ன செய்து காயப்படுத்துது. அந்த வசனம் ஃபெலிக்ஸ் என்ன செய்து டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த வசனம் அவருடைய வாழ்க்கைக்கு முற்றிலும் மாறுபட்டதா என்ன செய்து இருக்குது. அந்த வசனம் அவரால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, அல்லது கீழ்ப்படிய முடியல, அல்லது அதை கேட்கிறப்போ அவரால் என்ன செய்ய முடியலன்னா முடியல. அவருக்கு என்ன செய்யுதுன்னா தடுமாறுறார். ஸோ அவர் என்ன செய்யறாருன்னா, வசனம் சொல்லுது ஃபெலிக்ஸ் பயமடைந்து அப்படி என்ன செய்யறாருன்னா சொல்ல. ஸோ இந்த ஃபெலிக்ஸினுடைய ஆவி வந்து, நீ இயேசுவை நிராகரிச்சிரு, இயேசு உனக்கு வேண்டான்னு சொல்லாது, நீ சர்ச்சுக்கு போகாதேன்னு சொல்லாது, நீ ஜெபத்துக்கு போகாதேன்னு சொல்லாது, நீ ஜெபம் பண்ணாதேன்னு சொல்லாது, இன்னைக்கு பண்ணாதேன்னு சொல்லும். இன்னைக்கு ஒரு நாள் போக வேண்டாம்னு சொல்லும். சமயம் ஆகும்போது என்ன செய்யலாம், போகலாம், நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும், அப்போ போகலாம், எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யலாம் போகலாம். பிள்ளைங்கள்லாம் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த படித்து முடித்த உடனே என்ன செய்யலாம் போகலாம். காலேஜுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு, காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம் போகலாம். பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு வர முடியாது பாருங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் போகலாம். இப்படி என்ன செய்யணும் தள்ளி 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 போடுமே தவிர, அது எப்பேற்பட்ட வசனமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே இன்றைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அது என்ன செய்யாது. எனக்கு சமயம் வாய்க்கும் போது அப்படி என்ன செய்யுது சொல்லுது, எனக்கு சமயமான போது, எனக்கு கன்வீனியன்ட் டைம் வரப்போ நான் என்ன செய்கிறேன், இன்னைக்கு முடியாது, ஆனால் கன்வீனியன்ட் டைம் வர்றப்போ நான் என்ன செய்கிறேன், திரும்ப உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லும்.
ஸோ இந்த ஃபெலிக்ஸினுடைய ஆவிக்கு இடம் கொடாதபடிக்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த ஃபெலிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசினதான வார்த்தைகள், நீதியை குறித்து, ஈச்சை அடக்கத்தை குறித்து, இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்ததான வார்த்தைகள் அவரை தொடுது. ஃபெலிக்ஸ் கன்வின்ஸ் ஆகிறாரு, ஃபெலிக்ஸ் தொடப்படுறாரு. ஃபெலிக்ஸுடைய ஆவி அந்த வசனம் என்ன செய்து தொடுது அல்லது டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் ஃபெலிக்ஸ் சேஞ்ச் ஆகலை. அவன் பயமடைந்து பவுலுடைய பிரசங்கத்தை நிறுத்துறார். அவர் பயமடைந்து பவுல நீ போகலான்னு சொல்றார். அவர் பயமடைந்து நான் திரும்ப உன்னை அழைப்பித்து எனக்கு சமயமாகும் போது கேட்கிறேன் அப்படி சொல்றாரே தவிர அவர் பயமடைந்து தன்னை திருத்திக் கொள்ளவில்லை. அவர் பயமடைந்து தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து ஆவியானவர் திட்டமாய் பேசின போது, ஆண்டவரே என்னை மன்னியும் என்ன செய்யல, ஒப்புரவாகல, தன்னை விட்டு கொடுக்கல. பயம் வந்தது நம்ம உண்மைதான். ஆனா பயத்து நிமித்தமாய் பிரசங்கத்தை நிறுத்தி பவுல் என்ன செய்யறாருன்னா திருப்பி அனுப்புறார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கோ த வே ஃபார் திஸ் டைம் when I have a convenient season I will call for thee. So convenient season, லைஃப்பில் கன்வீனியன்ட் சீசன் ஒரு சீசன் இருக்கா என்ன? கன்வீனியன்ட் சீசன் ஒரு சீசன் இருக்குதா என்ன? நேற்றை விட இன்றைக்கி கஷ்டமாக தான் இருக்கும். நாளைக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைப்போம். நாளைக்கு நமக்கு என்ன இருக்குன்னு என்ன செய்யாது. ஸோ வாழ்க்கை அப்படி தான் இங்கே இருக்கும். ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூல் முடிச்சிட்டோம்னா போதும், காலேஜ் போயிட்டால் ஜாலியாக இருக்குன்னு தோணும். காலேஜ் படிக்கிறப்ப காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டா ஜாலியாக இருக்குன்னு தோணும். வேலைக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் தெரியும், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் காசுடைய அருமை தெரியும். என்னடா இவ்வளோ தான் வருது அப்படின்ட்டு. கல்யாணம் பண்ணுறப்போ ஜாலியாக தான் தோணும், கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றுக்கிறப்போ ஜாலியாக தான் தோணும். அதுக்கப்புறம் அதை படிக்க வைக்கிறப்ப படாத பாடு என்ன செய்யணும், படணும். அப்படி வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்யும் போய்கிட்டே தான் இருக்காங்க. கன்வீனியன்ட் சீசன் இவருக்கு வருமா, அப்போ இவர் என்ன செய்வாராம், கேட்பாராம். ஃபெலிக்ஸுக்கு கன்வீனியன்ட் சீசன் வரவே இல்லை. சம்டைம்ஸ் லேட்டர் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் நோ. இல்லைன்னு சொல்கிறத விட ரொம்ப அபாயகரமான காரியம் எதுன்னா அப்புறம் பண்ணுறங்கிறது தான். ஒரு தகப்பன் தன்னுடைய குமாரர்கள்ட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, இன்றைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய் அப்படின்னு சொல்கிறார். அவன் முடியாதுன்றான். முடியாதுன்னு சொல்லிட்டு பின்பு மனஸ்தாபப்பட்டு அவன் போனான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்தபடியே அவன் இளைய குமாரனையும் அழைத்து அது சொல்கிறப்போ அவன் சொல்கிறான், போகிறேன் ஐயா, இந்தா போயிடுறேன் ஐயா. ரொம்ப அழகா, ரொம்ப தாழ்மையா, தகப்பனுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற விதமாக என்ன செய்கிறான்னா மறு உத்தரவு கொடுக்குறார், போகிறேன் ஐயா. ஆனால் அவன் போகலைன்னு வசனம் சொல்லுது. இப்போ சில நேரங்களில் இல்லை நான்லாம் சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அடிபட்டு உள்ளே வந்துடுவான். ஆனால் இந்த நாளைக்கு வர்றேன், அடுத்த வாரம் வர்றேன், அடுத்த மாதம் வர்றேங்கிறான் பாருங்க, அவனை கொண்டு வரவே முடியாது. அப்போது பிசாசு அவன் எப்படி செயல்படுறான்னா அதிகாரமாக இல்லை, தந்திரமாக செயல்படுறான். போ, இந்த காரியத்தை சரியானதுக்கப்புறம் போ, இந்த பிரச்சனையை எனக்கு கர்த்தர் ரெடி பண்ணார்னா நான் என்ன செய்வேன், வருவேன். நீ வரவே வேண்டாம் ஆண்டவர் விட்டுருவார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை என்ன செய்யுங்க, இன்னைக்கு கர்த்தர் பேசுறாருன்னா அப்ப இன்னைக்கு தான் கண்டடையத்தக்க சமயம். இன்னொரு கன்வீனியன்ட் சீசன் வரும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாதுன்னா வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய முதல் காரியம், த எனிமி ஆஃப் டெஸ்டினி இஸ் டிலே. நமக்கு தேவன் நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம்
டிலே, தாமதம் பண்ணக்கூடியதான காரியம். ஸோ நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய எதிரி தாமதம், தள்ளி தள்ளி போடுறது. இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், வசனத்துக்கு ஒப்பு கொடு, இன்னைக்கே ரட்சிப்பை பெற்றுக்கோ. இல்லை, நான் இன்னொரு நாள் வந்து என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். நான் இன்னொரு நாள் வந்து என்ன செய்கிறேன், அறிக்கையிடுறேன். நான் இன்னொரு தடவை ஞானஸ்நானம் ஆராதனை நடக்கிறப்போ நான் என்ன செய்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். அடுத்த உபவாச ஜெபத்தில் ஆள் நான் தான் என்ன செய்வேன், இருப்பேன். அடுத்த உபவாச ஜெபத்தில் எல்லா நாளும் நான் என்ன செய்வேன், வந்து கலந்துக்குவேன். இந்த உபவாச ஜெபத்தில் என்னால் என்ன செய்ய முடியல, வர முடியல. தாமதம், மன்னிக்கிறதுக்கு தாமதம், பரிசுத்தத்தில் தாமதம், ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதுல தாமதம். பாருங்க, சோதோம் குமரோவை அழிக்க போறேன்னு சொல்லி தேவன் பேசின போதும், திட்டமாய் பேசின போதும், லோத்தும் அவனுடைய மனைவி அவனுடைய குமாரத்திகள் என்ன செஞ்சாங்க, தாமதம் பண்ணினார்கள்னு வசனம் சொல்லுது. இந்த ஃபெலிக்ஸினுடைய ஆவி எதையும் என்ன செய்யாத முடிவெடுக்காது, தள்ளிகிட்டே என்ன செய்யும் போகும். தாமதங்கிறது எவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் நமக்கு ஒரு கதவை திறக்கிறாரு. அந்த கதவு எல்லா நாளும் திறந்திருக்காரு. நான் தாமதிக்கும் போது ஒன்று அந்த கதவு வெளியில் வேற ஒருத்தன் போவான், இல்லை அந்த கதவு எனக்கு மூடிடும். தாமதம் பண்ணதுனால இழந்து போனதான இழப்புகள் எத்தனை, தாமதம் பண்ணதுனால நம்ம மிஸ் பண்ணதான வாய்ப்புகள் எத்தனை. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு காரியத்தை கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் செய்யும்படி சொல்கிறார், உடனே என்ன செய்யணும், செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கம்பெனி பார்க்குறீங்க, போய் எல்லாம் பேசியாச்சு, ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே உங்களுக்கு என்ன செய்து ஃபேவராக இருக்குது, உங்கள் கையில் பணமும் இருக்குது. என்ன செய்யணும், நாளைக்கு போய் அட்வான்ஸ் கொடுக்கலான்னு என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். அப்படியா? இன்னொருத்தன் போய் என்ன செய்வான், இன்னொருத்தன் போய் கொடுப்பான். சே, மிஸ் பண்ணிட்டேன். கடைசி வரைக்கும் என்ன செய்யாது. நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு கலர் ட்ரெஸ் பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு, எடுத்து வை நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு இன்னும் 4 கடை சுற்றுறீங்க. திரும்ப அந்த கடைக்கு போகிறப்ப அந்த ட்ரெஸ் இல்லை. அந்த ட்ரெஸ்ஸு மாதிரியே திருப்பூரில் இருக்க 1000 கடை ஏறி இறங்கினாலும் கிடைக்காது. ஏன்? அது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும். அந்த கலர் நல்லா இருந்துச்சு, அந்த டிசைன் நல்லா இருந்துச்சு, அந்த பேட்டர்ன் நல்லா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். கர்த்தர் சில காரியங்களை நமக்கு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் சில வாசல்களை நமக்கு திறக்கும்போது, ஆண்டவரே நான் தாமதம் பண்ணாமல் உடனடியாக அந்த வாசல் வழியாக என்ன செய்யணும், பிரவேசிக்க எனக்கு என்ன செய்யுங்க. இப்போ தொழில்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, தொழில்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் அதுதான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கிறாருன்னா உடனடியாக அதுக்கு என்ன செய்யணும், தீவிரமாக செயல்படணும். பார்த்துக்கலாம் நின்னீங்கன்னா மற்றவங்க செய்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ தேவன் நமக்குன்ற ஒரு வழிவாசலை திறக்கிறப்போ வெகு வேகமாக என்ன செய்யணும், செயல்படணும். ஃபெலிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலை, செயல்படலை. இந்த ஃபெலிக்ஸ் என்ன செய்கிறார்னா தாமதம் பண்ணுறார். நீ போகலாம், எனக்கு சமயம் வாய்க்கும் போது, கன்வீனியன்ஸ் சீசன் வரும் பொழுது நான் என்ன செய்கிறேன், கூப்பிட்றேன். பாருங்க, சில ஆவிகளுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கும். என்னுடைய ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடு அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, பார்வோனுடைய ஆவி என்ன செய்யல, போக விடல. பார்வோனுடைய ஆவி அது கீழ்ப்படியாமையினுடைய ஆவி. யோனாட்ட கர்த்தர் பேசுற, நீ எழுந்து நினிவே தேசம் முழுவதும் என்ன செய்யணும், போய் இன்னும் 40 நாட்கள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீசுக்கு போகிறதான கப்பலில் ஏறினான். தாமதத்தினுடைய ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் டிலே. அங்கே நம்ம இன்னொன்றும் பார்க்குறோம், எப்போ தாமதம் பண்ணுறோமோ அப்போ கர்த்தர் சமூகத்திலிருந்து என்ன செய்கிறோம், விலகிறோம். நினிவேக்கு போகணும்னு சொன்னால் நினிவேக்கு போனாதான் கர்த்தருடைய சமூகம் நம்ம கூட என்ன செய்யும், இருக்கும். தேவ திட்டம் நாம் நினிவேக்கு போவதாக இருந்து நாம் தர்ஷீசுக்கு கப்பல் ஏறுறோம் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிறன்னு அர்த்தம். தாமதத்தினுடைய ஆவி. ஆனால் ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுகிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, இந்தா கிளம்பிட்டேன். நீ எழுந்து தேசத்தின் நீல அகலம் அம்மட்டும் நடந்து தெரி, இந்தா கிளம்பிட்டோம்.
நீ எழுந்து உன் பிள்ளையை கூட்டி கொண்டு போய் என்ன செய்யணும், நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் உன் பிள்ளையை பலியிடு, அதிகாலமே எழுந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்னத்தை சொன்னாலும் நான் தாமதிக்காம நான் கீழ்ப்படுகிறேன்னா, நான் ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படுகிறப்போ அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அடுத்த ஆசீர்வாதத்தை ரெடி பண்ணுறதுக்கு அவர் போயிடுவார். இப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் விசேஷமாக ஆவிக்குரிய காரியங்களில் எதையும் தள்ளி போடாமல், இன்னைக்கு கத்தர் ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார், இன்னைக்கு கத்தர் உபவாசம் பண்ணுன்னு சொல்கிறார். இன்னைக்கு வேலை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை லீவு, அன்னைக்கு நான் என்ன செய்கிறேன், போடவே மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை போட மாட்டீங்க. ஏதாவது ஒரு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, ஃபாஸ்டிங் போடலாம் நினச்சிருப்பீங்க. அப்புறம் என்ன செய்ய முடியும், சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு. ரெண்டாவது காரியம், கன்விக்ஷன் வித்தவுட் ஆக்ஷன் பிகம் டிசப்ஷன். ஃபெலிக்ஸ் கன்விக்ஷன் வருது, அவர் நீதியை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் கேட்கும் பொழுது பயம், அந்த பயம் வருது. ஆனால் அந்த கன்விக்ஷன் என்ன செய்யலைன்னா செயல்பாட்டில் வரல. அப்போ ஃபெலிக்ஸ் தன்னைத்தானே வஞ்சிக்கிறார். எப்படி வஞ்சிக்கிறாரு? நீ இப்பொழுது போகலாம், நான் சமயமாகும் போது என்ன செய்வேன், உன்னை திரும்ப என்ன செய்வேன், கூப்பிடுவேன். தள்ளி போடுறது நிமித்தமா யாருக்கு நஷ்டம்? ஃபெலிக்ஸ் தான். பயம் வருது, ஆனா மனமாற்றம் வரல. பயம் வருது, ஆனா மறுரூபமாக்கப்பட்டதான அனுபவம் என்ன செய்யல, வரல. ஆராதனைக்கு வருவாங்க, செய்திக்கு வருவாங்க. இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசினார், இன்னைக்கு ஆண்டவர் பேசினார், இன்னைக்கு பேசின பிரசங்கம் எனக்கு தான், கர்த்தர் என்னோடு கூட பேசினார் இப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஆமீன் போட்டுட்டு சர்ச்சில் இருக்கிற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பேசினார்னே மறந்து போயிடும். நம்ம எதுக்கு அந்த அந்த உணர்வு அடைஞ்சோங்கிறதே மறைஞ்சு போயிடும். அந்த அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இருக்காது, அந்த ஒரு மாற்றம்ங்கிறது என்ன செய்யாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஆராதனையில் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார், செய்தியில் தேவன் என்ன செஞ்சார், இடைப்பட்டார். ஸோ பயம் அப்படிங்கிறது சரண்டர் கிடையாது. ஃபெலிக்ஸ் பயமடைந்து நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரே தவிர தன்னை என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கல. சில நேரங்களில் நம்ம ரொம்ப எமோஷனாக என்ன செய்கிறோன்னா, எமோஷ்னலாக இருக்கிறோம். அந்த வார்த்தைகள் வசனத்தை கேட்கும் பொழுது ரொம்ப எமோஷ்னலாக என்ன செய்கிறோன்னா கனெக்ட் ஆகிறோம். ஆனால் அந்த கனெக்ஷன் பர்மனெண்ட்டான கனெக்ஷனாக என்ன செய்யலை, இருக்கலை. சில வார்த்தைகளை கேட்குறப்போ, இன்னைக்கு பாரு ராத்திரி நான் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பரலோகத்தை ஒரு உழுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், இருப்போம். அன்னைக்குன்னு பார்த்து பாருங்கள், சீக்கிரம் தூக்கம் வந்துடும், எதுவுமே இருக்காது. ஸோ பயம் வருது, நடுக்கம் வருது, உணர்வடைகிறோம், அது மாற்றமே இல்லை. அர்ப்பணிப்பு என்ன செய்யணும், வேணும். யூதாஸ் காரியத்து மனசாபப்பட்டான், ஆனால் என்ன செய்யலை அப்படின்னா, அவன் தன்னை அர்ப்பணிக்கலை. அவன் தன்னை என்ன செய்யலை, அர்ப்பணிக்கலை, மனம் திரும்பலை. பேதுரு மனஸ்தாபப்பட்டார், மனம் கசந்து அழுதார். ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாரு, மன்னிப்பு கேட்குறார். ஃபெலிக்ஸ் என்ன செய்கிறாருன்னா பயம் அடையுது, ஆனால் மனம் மாற்றம் என்ன செய்யலை, வரல. ஸோ யாருடைய ஆவி நம்மளை செயல்படுதுன்னு என்ன செய்யணும், பார்க்கணும். மனமாற்றம் வந்துருச்சுன்னா எதையும் தள்ளி போடக்கூடாது. இப்போ நம்ம சகைவை பார்க்குறோம், இயேசு வர்றாரு, எப்படியா அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு காட்டத்தி மரத்து மேலே ஏறி என்ன செய்கிறார், உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவருடைய நோக்கம் இயேசுவை பார்த்தா போதும். இயேசு வாராரு, இயேசு வந்த உடனே சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும், தங்கணும்னு சொல்கிறார். ஆனால் நம்பவே முடியல. இயேசுவை பார்த்தா போதும்னு நினைக்கிறாரு. இயேசு சொல்கிறார், இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன்னு என்ன செய்கிறார், சொல்கிறார். ஆயக்காரன் சகை எல்லா மனிதர்களாலும் வெறுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்டதான ஒரு மனுஷன். சகை யாருமே என்ன செய்யலை, ஏற்றுக்கலை, சமுதாயத்தினால் நிராகரிக்கப்பட்டதான மனுஷன். இயேசு சொல்கிறார், நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு. இயேசு வீட்டுக்குள்ளே வர்றப்போ சகையு உணர்வடைகிறார்.
உணர்வடைந்து சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் யாரிடத்திலாகிலும் அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தனையாக என்ன செய்கிறேன்னு தரேன். என் ஆசைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன். நான் யாரிடத்திலாகிலும் அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன். ஏப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டா ஓன்ட்டு என்ன இருக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த ரட்சிப்பு இருக்குல்ல, போதும். ஆண்டவர் வர்றாரு, கர்த்தர் என்ன செய்கிறார்? இடைபடுறாரு. ஆண்டவர் ஒரு மனமாற்றத்தை சகையுக்கு கொடுக்குறாரு. என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லு, அந்த காரியத்துக்கு ஒன்று நீ அர்ப்பணி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, இல்லை இல்லை சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யலை, நான் அப்புறம் தாரேன். என் பிள்ளைங்கள்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன். என் பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் கொடுக்குறேன். தள்ளி போடலை. ஒரு உணர்வு வந்த பொழுது அதை என்ன செய்கிறாரா பாருங்க, அதுதான் அவருடைய ரட்சிப்பிற்கு தடையாக இருந்துச்சு. அவர் நிறைய பேர்கிட்ட என்ன செய்கிறாரு? அதிகமாய் அநியாயமாய் வரி என்ன செய்கிறார்? அங்கே இருக்கிறார், மனம் திரும்புகிறார். நாளத்தனையா நான் என்ன செய்கிறேன்? திரும்ப கொடுக்குறேன். இயேசு என் வீட்டுக்கு வந்த அந்த இயேசுவினுடைய பிரசன்னம் இன்னைக்கு என் வீட்டில் இருக்குது. அந்த இயேசுவினுடைய ரட்சிப்பு இன்னைக்கு என் குடும்பத்துக்கு வந்திருக்குது. இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள நான் எதை வேண்டுமானாலும் என்ன செய்கிறேன்? இழக்க தயாராக இருக்கிறேன். உடனடியான மனம் திரும்புதல். உடனே என்ன செய்கிறார்? மனம் திரும்புகிறார். அந்த ரெஸ்பாண்ட் அன்னைக்கே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அன்னைக்கே ஆண்டவர் என்ன செய்ய ரட்சிப்பை கொடுக்குறாரு. ஆண்டவரே, எனக்கு ஒரு கன்வீனியன்ஸ் சீசன் வரும்போது நான் என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுப்பேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு கன்வீனியன்ஸ் சீசன் வரும்போது நான் யாரிடத்துல எல்லாம் அநியாயமாய் வாங்கினேனோ அவர்களுக்கெல்லாம் நான் ஆளத்தனையாக கொடுப்பேன் சொல்லலை. இன்னைக்கு கேட்ட வார்த்தைக்கு அன்னைக்கே என்ன செய்கிறார்னா, மூன்றாவது காரியம், when God speaks, move immediately. ஆண்டவர் பேசுனா நம்ம உடனே என்ன செய்யணும்? நகரணும். பேசுகிறவங்களை என்ன செய்யக்கூடாது? நகர்த்தக்கூடாது. ஃபெலிக்ஸ் பயமடைந்து நீ போகலாம்னு சொல்கிறார். எப்போ உனக்கு பயம் வந்துச்சுன்னா நீ என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அதை விட்டுட்டு அந்த உணர்வு வந்த உடனே பேசிட்டு இருக்கிறவர் என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 24:27 பார்க்குறோம். 2 வருஷம் சென்ற பின்பு ஃபெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாக பொர்க்கியுபேசு தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது ஃபெலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான். 2 வருஷம் ஆச்சு, ஃபெலிக்ஸ் இன்னும் என்ன செய்யலை? மாறலை. 2 வருஷம் ஆச்சு, பவுல் இன்னும் விடுதலை செய்யப்படலை. பவுல் உள்ளே தான் இருக்கிறார். பவுல் சும்மா இல்லை. பவுல் உள்ளே இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், உள்ளே இருக்கிறவங்களுக்கு சாட்சி சொல்கிறார், உள்ளே இருந்துக்கிட்டே என்ன செய்கிற? நிருபங்களை எழுதுகிறார். இன்றைக்கும் நம்ம கையில் அநேக நிருபங்கள் இருக்குன்னா பவுலுடைய சிறைச்சாலை நிருபங்கள்னே இருக்குது. எபேசியர், பிலிப்பியர்லாம் சிறைச்சாலையிலேருந்து என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அந்த சிறைச்சாலை நிருபங்கள்லாம் அவர் இந்த 2 வருஷம் உள்ளே இருந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். ஃபெலிக்ஸ் என்ன செய்யலை? மனம் திரும்பலை. ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சார்னா மாற்றப்பட்டார். இவருடைய ரட்சிப்பிற்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்து பவுலை என்ன செய்கிறார்? அங்கே அனுப்புகிறார். இவர் கன்வீனியன்ஸ் டைம் வரும், அப்போ நான் கேட்பேன்னு சொல்லி பவுலை அனுப்புகிறார். உனக்கான டைம் முடிஞ்சு நீ போன்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் அனுப்பப்பட்டு அந்த ஸ்தானத்திற்கு பொர்க்கியுபேசு என்ன செய்கிறாரு? வரார். கன்வீனியன்ட் டைம் வருது, வரட்டும்னு சொல்லிட்டு நான் மூவ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? மூவ் பண்ணிடுவார். சரிப்பா நீ போ, நீ என்ன செய்? தள்ளிக்க. வாழ்க்கையில் சில நிமிஷங்கள் திரும்ப வரவே வராது. சில வாய்ப்புகள் திரும்ப வரவே வராது. சில சந்தர்ப்பங்கள் திரும்ப வரவே வராது. தேவன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப என்ன செய்யாது? கிடைக்காது. யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தேவன் என்ன செய்வார்னா அந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எல்லாத்தையும் தாண்டி தாமதம் பண்ண நம்மையும் அறியாமல் நம்ம இருதயம் கடினமாயிட்டே இருக்கோம். எபிரேயர் 3:15 சொல்லுது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்
கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. கேட்டுட்டு கீழ்ப்படியலை. அவன் என்ன செய்யலைன்னா உடனடியாக கீழ்ப்படியாமல் சத்தத்தை கேட்குறான், கீழ்ப்படியலை. இருதயத்துக்குள்ளே வச்சு என்ன செய்கிறான், இது பண்ணுறான். ஒரு கட்டத்தில் நான் ஏன் கீழ்ப்படியணும், அவர் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், அவர் சொல்கிறதுக்கு நான் ஏன் உபை பண்ணி போகணும். இப்படி அவர்களுடைய இருதயம் என்ன செஞ்சுன்னா ஒரு கட்டத்தில் கடினமாச்சு. கடினமானதனுடைய விளைவு என்ன? தேவன் அவர்களுக்கென்று வைத்திருந்த பாலும் தேனும் ஓடுகிறதான கானானுக்குள்ள என்ன செய்யல, போகல. நம்முடைய இருதய கடினம் நமக்கு எதிராக செயல்படும். நம்முடைய இருதய கடினம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு எதிராக போராடும். நம்முடைய இருதய கடினம் தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களிலிருந்து நம்ம என்ன செய்யணும், தூரப்படுத்திடும். ஒரு டைம் ரிஜெக்ட் பண்ணுறீங்க ஆண்டவர் சத்தத்தை, 2 டைம் ரிஜெக்ட் பண்ணுறீங்க, திரும்ப திரும்ப அது என்ன செய்யாது, கேட்காது. அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அவரோட கூட ஊழியத்திற்கு அர்ப்பணித்த ஒரு நபரை குறித்து என்ன செய்வார்னா சாட்சி சொல்லுவார். அவரும் அவருடைய நண்பரும் என்ன செஞ்சாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா கத்தர் அழைக்கிறாருன்னு பீகார் போயிட்டாரு. ஏப்பா நீ வரலையாப்பா அப்படின்னா, இல்லை வீட்டில் பேசுனேன், இப்போவுமே வேண்டாம், வாலிப நாட்கள், இனி அப்புறம் மறுபடியும் மேரேஜ் அது இதுன்னா பீகாரில் மிஷினரியாக இருக்குன்னா யாரும் பொண்ணு தர மாட்டாங்க, கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் போய்க்கலான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. சரி ஓகே, கல்யாணம் முடிஞ்சு, என்னப்பா மிஷினரியாக வரலையா, இப்போ தானே மேரேஜ் முடிஞ்சிருக்குது, அதனால் உடனே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது, அதனால் இந்த குழந்தை டெலிவரி அது தானே அங்கே போனால் சிரமம். குழந்தை பிறந்த உடனே என்ன செஞ்சலாம், போயிடலான்னு வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க. சரி குழந்தை பிறந்துருச்சு, என்னப்பா வரலையா, இல்லை அங்கே வந்து எஜுகேஷன்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம், அதனால் இப்போது ஒரு பேசிக்காக ஒரு எஜுகேஷன் மாத்திரம் இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துடுவோம். அதுக்கப்புறமும் வரல, என்னப்பா வரலையா, அங்கே காலேஜ் ஃபெசிலிட்டிலாம் இல்லை பார்த்துக்க, அதனால் முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்படியே சொல்லிகிட்டு இருந்தாராம். கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, போகலையாம். சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் நம்ம கூட பேசக்கூடியதான சத்தத்திற்கு செவி கொடுக்கல அப்படின்னா அவர் நமக்கு நியமித்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சிருவோம், இழந்து போயிடுவோம். மத்தேயு ஆயத்துறையில் உட்காந்து வரி வசூலிச்சிட்ருக்கிறான். ஆண்டவர் அவன்கிட்ட போய் என்ன செய்யலைன்னா பேசலை, நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறார். நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறார், விட்டுட்டு உடனே போகிறார். பேதுரு வலை நிறைய மீன்களை பிடிச்சதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நீ இதை விட்டுட்டு வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன்னு சொல்கிறாரு. விட்டுட்டு என்ன செய்கிறாரு, வர்றாரு. எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய சால்வையை கொண்டு போய் எலிசா மேலே போடுறாரு. போட்ட உடனே அவர் அந்த ஏர் மாட்டையும் மர மூட்டுகளையும் மாட்டை அடித்து எல்லாருக்கும் விருந்து பண்ணிட்டு என்ன செய்கிறாரு. இவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, தாமதம் பண்ணலை. ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து பேசுறாரு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தெய்வீக திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை உணர்ந்து உடனே அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, ஆயக்கார இந்த டேக்ஸ் கலெக்டர் வேலையை நீங்கள் தான்ப்பா கொடுத்தீங்க, நான் இந்த வேலையை எப்படிப்பா விட்டுட்டு வருவேன்லாம் கேட்கல, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்ன உடனே என்ன செய்கிறாரு, விட்டுட்டு வர்றாரு. சால்வை மேலே விழுந்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு எலிசா என்ன செய்கிறாரு, வர்றாரு. ஆனால் ஃபெலிக்ஸ் என்ன செய்கிறாரு, பயந்து நீ போகலாம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். 4வது காரியம், the devil does not need your rejection, only your delay. பிசாசுக்கு நீ தேவனை மறுக்க வேண்டியதில்லை, நீ தேவ காரியங்களை தாமதித்தாலே போதும். நம்ம ரிஜெக்ட் பண்ணணும்லாம் பிசாசு எதிர்பார்க்கல. ஏசு வேண்டான்னு சொல்லி நீ தூக்கி போட்டு வா அப்படிலாம் பிசாசு பேசவே மாட்டான். இன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் பாரு, உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, நேற்று நைட்டு ரொம்ப லேட்டாக தான் தூங்கியிருக்க, இன்றைக்கும் நிறைய வேலை இருக்குது, தூங்கு, நாளைக்கு போ. தாமதித்தாள் போதும். அங்கே பிசாசு என்ன செய்வான், இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணால் இன்னைக்கு ஒரு பிரேக் த்ரூ வரும், இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தா இன்னைக்கு ஒரு விடுதலை வரும், இன்னைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சா இன்னைக்கு ஒரு மாற்றம் வரும். ஸோ இன்னைக்கு தேவன் சொல்லக்கூடியதான சில காரியங்களுக்கு என்ன அர்ப்பணிச்சேன்னா எனக்கு பல வருடங்களாய் தாமதமாகிறதான சில ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும் வரும். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும்
இன்னைக்கு என்ன சொல்கிறாரோ, இன்னைக்கு, நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷத்துலேருந்து, இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நிறைய பேர் தீர்மானம் எடுப்பாங்க. ஜனவரி 1லேருந்து நான் வாக்கிங் போக போகிறேன். ஜனவரி 1லேருந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா சில தீர்மானங்கள் எடுக்க போகிறேன். ஜனவரி 1லேருந்து நான் சர்ச்சுக்கு சரியாக வர போகிறேன். ஜனவரி 1லேருந்து நான் என்ன செய்வேன், செய்யணுங்கிறவன் இன்றைக்கே செஞ்சிருவான். தள்ளி போட்டோம்னா என்ன செய்யாது, ஸோ தாமதம் என்பது என்ன செய்யாது. ஸோ அப்புறம் பண்ணலாம், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பண்ணலாம், செட்டில் ஆனதுக்கப்புறம் பண்ணலாம். இதில் எதுவுமே என்ன செய்யாதுன்னா நடக்காது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதையும் தள்ளி போடக்கூடாது. பிசாசுக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு தான் வெற்றி. அப்போ அதை என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. கடைசி ஒரே ஒரு காரியம் மாத்திரம். Many people are in bondages not because they are weak but because they keep postponing freedom. இன்றைக்கும் நிறைய ஜனங்கள் கட்டுகளோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு கூட இருப்பதற்கான காரணம் அவர்கள் பலவீனமாக இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை அப்படிலாம் இல்லை. அவர்கள் விடுதலையை அவர்களே தள்ளி போடுகிறார்கள். நம்ம தேவ காரியங்களில் கீழ்ப்படிய மறுக்கிறப்போ, தாமதிக்கிறப்போ, எங்கெங்கெல்லாம் அர்ப்பணிக்கிறதுக்கு மறுக்கிறோமோ நமக்கான விடுதலையை நம்ம தள்ளி போடுறோம், நமக்கான ஆசீர்வாதத்தை நம்ம தள்ளி போடுறோம், நமக்கு தேவன் நியமித்த நன்மைகளை நம்ம என்ன செய்கிறோம், தள்ளி போடுறோம். அப்படின்னா பிசாசு இன்னைக்கு ஜனங்களுக்கு வைக்கக்கூடியதான ட்ராப், கண்ணி அப்படிங்கிறது என்னென்னா பாவம் இல்லை, டிலே, தாமதம். ஃபெலிக்ஸ் தன்னுடைய மனைவியோடு கூட வந்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை கேட்ட போதும் அவன் என்ன செய்கிறான்னா பயம் அடைகிறான், தன்னை விட்டு கொடுக்க என்ன செய்கிறான்னா மறுக்கிறான். அவனுக்கான ஆவிக்குரிய விடுதலை என்ன செய்யலை, தேசாதிபதி ஆகிய ஃபெலிக்ஸ் வாங்கவே இல்லை. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய காரியங்களில் நம்ம தாமதிக்கிறோமா, அல்லது கர்த்தர் பேசக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கு அர்ப்பணிக்கிறோமா? அதுவே நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கும்.